அந்த முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஒருத்தவங்க 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசியுங்கள். ரெண்டு நாளாகமம் 2. எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதாயிருக்கும். ஹல்லேலூயா. முதலாவதாக நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிற அவர் யார் என்று பார்க்கிற போது சாலமோன் சொல்லுகிறார், அவர் பெரியவர். ஹல்லேலூயா. உங்களை விட பெரியவர், நம்மை விட பெரியவர், இந்த பிரபஞ்சத்தில் அவர் மட்டும்தான் பெரியவர். ஹல்லேலூயா. அந்த பெரிய தெய்வம் நம்முடைய நினைவுகளை எல்லாம் அறிந்திருக்கிறார், நம்முடைய யோசனைகளை எல்லாம் அறிந்திருக்கிறார், நம்முடைய காரியங்களை எல்லாம் அறிந்திருக்கிறார். அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்கிறோம், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, ஏன் இந்த வசனம் நமக்கு மேற்கோள் காட்டப்படுகிறது என்றால், ஏற்கனவே ஒரு ஆலயம், எந்த சாலமோன் கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்ட முடியாது நினைத்தாரோ அந்த ஆலயத்திலே ஆசாரியர்கள் கூடி அவருடைய பலியை செலுத்த முடியாத அளவுக்கு கர்த்தரின் மகிமை உள்ளே இருந்த வேதத்தில் காண்கிறோம். வாசி 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனம் வாசிங்க. 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை. பூரிகைகளை ஊதி கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து புறப்படுகையிலும் சத்தத்தை தொனிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் தேவாலயம், திரும்ப வாசிங்க அந்த கடைசி வார்த்தையை, கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியத்தை செய்ய அங்கு நிற்க முடியாமல் இருந்தது. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பினது. கரங்களை தட்டி கர்த்தரை எடுத்து பார்க்கலாம். நல்லா உற்சாகமா கரங்களை தட்டுங்க. அதே மகிமை நம்முடைய இடத்துல இப்ப கடந்து வரும்படியாக சாலமோன் கர்த்தருக்காக ஆலயத்தை கட்ட விரும்பினார். அந்த தேவன் பெரியது என்று சாலமோனுக்கும் தெரியும். ஆலயத்தை கட்டி முடித்த பின்பு அந்த ஆலயத்திலே கர்த்தருடைய மகிமை பெரிதாக விளங்கியது. ஆசாரியர்கள் அங்கே இருந்து ஊழியம் செய்ய முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை குறித்து ஆகாய் தீர்க்கதரிசி சொல்கிறார், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். ஹல்லேலூயா. எந்த ஆலயத்திலே ஆசாரியர்கள் கூடி ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு கர்த்தருடைய மகிமை விளங்கினதோ, எந்த ஆலயத்திலே ஆசாரியர்கள் நிற்க முடியாத அளவுக்கு மேகத்தால் சூழப்பட்டு அந்த இடம் கர்த்தரினால் நிரம்பி இருந்ததோ, அந்த ஆலயத்தை குறித்து ஆகாய் தீர்க்கதரிசி சொல்கிறார், முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும்.